வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வேல வரக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய மற்றொரு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. ஸோ தேர்வு இல்லாமல் உங்களுக்கு வந்து ரயில்வே ஜாப் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. தென் சேலரி 19,000 அதிகபட்சம் 60,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 26/7/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தேடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ரயில்வே ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வேலைவாய்ப்புகள் மட்டும்தான் வந்து இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த வகையில் கொடுத்துருக்கூடிய இந்த ஜாபுக்கு என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்தியன் ரயில்வேலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், வெஸ்டர்ன் ரயில்வேலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வெஸ்டர்ன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்கூடிய இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 27/6, அதிகபட்சம் வந்து 26/7 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு www.rrc.wr.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான எலிஜிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 24+5 வரைக்கும் இருக்கிறவங்க SC ST, 24+3 பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளஸ் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் வந்து இவங்க அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து யார் யார் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 50% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ ட்ரேடும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கேட்டிருக்காங்கன்னா ஃபிட்ரு, வெல்ட்ரு, டர்னரு, மெஷினிஸ்ட்டு, கார்பெண்டரு, பெயிண்டர், மெக்கானிக், அதே மாதிரி மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட், அதே மாதிரி எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு, வயர்மேன், அதே மாதிரி மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங், அதே மாதிரி பைப் ஃபிட்டர், பிளம்பர், டிராஃப்ட்ஸ்மேன், ஸ்டெனோகிராஃபர். ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகையான கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ட்ரேடுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் வைஸ் ஸ்லாட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 100 rupees வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். SC ST கேண்டிடேட்டு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, உமன் கேண்டிடேட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ், ஸோ இதை பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விசிபிலிட்டி இம்பேர்டு, ஸோ இவங்களுக்கு வந்து டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான மார்க் ஷீட்டு, அதே கன்சல்டேட்டட் ஐடிஐ மார்க் ஷீட்டு, அதே மாதிரி நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ, சைனு, ஸோ இதெல்லாமே வந்து எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 20 கேபிலேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரியில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் PCT விஷன் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ 200 போஸ்டிங் வந்து மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 300 போஸ்டிங் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 300 போஸ்டிங். அதே மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 175 போஸ்டிங். அதே மாதிரி TMCயில் 16 போஸ்டிங், பிரிட்ஜ் இன்ஜினியரிங்கில் 13 போஸ்டிங். ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் 745 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. வித் ஸ்டெனோகிராஃபர் எல்லாமே வந்து இருக்குது. அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா வந்து நீங்கள் டைப்பிஸ்ட் கேட்டகரி தான். அதுக்கப்புறம் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டில் 25, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 208 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 150 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்சி இன்ஜினியரிங், பிரிட்ஜ் இன்ஜினியரிங், பர்சனல் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 434 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா டைப்பிஸ்ட் கேட்டகரி தான். ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, டிஎன்சி டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இது மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, பர்சனல் டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி
டோட்டல் வேக்கண்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டல் வேக்கண்ட்டு. தென் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3624 வேக்கண்ட்டு டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. 3624 வேக்கண்ட்டு டோட்டலாக வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் வந்து டிவைட் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கண்ட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து ஒரு 50% ப்ளஸ் ட்ரேடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து டிசபிள் கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இது தான், www.rrcwr.com. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.